Hello aspirants, இப்போ September 13th daily current affairs கான ஒன்லைனர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, world's first digital tribal university ஓட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதி சன்ஸ்கிருதி. Ministry of Tribal Affairs தான் இத லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆதி சன்ஸ்கிருதி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லில. Tribal Arts, Culture, Craft இதுக்கான e-learning platform வச்சிருக்கக்கூடிய டிஜிட்டல் அகாடமி தான் இது ஆதி சன்ஸ்கிருதி. Next, இந்தியாவுடைய first indigenous secure mobile communication system ஓட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பவ். அதாவது Secure Army Mobile Bharat version. இந்தியாவுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் செக்யூர் பண்றதுக்காக 2023 ல இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. Next, இந்தியாவுடைய first overseas Atal Innovation Center எங்க இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா UAE ல இருக்கக்கூடிய அபுதாபி இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரோமோட் பண்றதுக்காகவும் இந்தியாவுடைய குவாலிட்டி எஜுகேஷனை வேர்ல்ட் வைட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சென்டர் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசிசி விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2025 எந்த ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே 2025 எனக்கு அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாசம் செகண்ட் சாட்டர்டே தான் இந்த ஒரு டே அப்சர்வ் பண்றாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே 2025 தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம் உடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நெவர் அலோன். டெல்லியில இருக்கக்கூடிய எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் உடைய மென்டல் ஹெல்த் என்ஹான்ஸ் பண்றதுக்காக வேர்ல்ட் சூசைட் பிரிவென்ஷன் டே அன்னைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கயன் பரதம் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் 2025 எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில. இந்தியாவுடைய மனுஸ்கிரிப்ட் ஹெரிடேஜை பிரிசர்வ் பண்ணி டிஜிடைஸ் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசால. ஒடிசாவுடைய கிரீன் எனர்ஜி ஹப் ஸ்டேட்டஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் இந்தியா ஜப்பான் கிளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பர். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்கு கைல் டிஎன்பிசி அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.